ஆலயமாக தெரு தெருவாக ஆலய கனவுது யாரு? நீதான்டா. நானு. ஆமா. மாலையோட உண்மையாக அழைச்சு நடக்க உண்மையாக உண்மைதான் உறுதியாக. ஏன்னா நான் பெரியாண்டு ஒரு கோயில் கூட்டுக்கிற பண்ணி நான் மாலையோட சுத்தி நடக்கிறேன். கோயிலாண்டு எடுத்து போய் என்னை வச்சுடு. உன்னை வெட்டவே கூடாது. சமய பார்த்து குத்த வேணும்டா. அதுக்கு தாங்க ஏற்பாடு ஏன் காலத்தாமதம்? உங்களுக்கு தாங்க எடுத்த அந்த மாலை வர வயல 4 பெரியவங்களை பார்த்தேன். யாருக்கு மாலை எடுத்து முறைன்னு கேட்டாங்க. என் எஜமானுக்கு தான் மாலை எடுத்து முறைன்னு சொன்னேன். உங்க எஜமானுக்கு இப்ப மாலை போடக்கூடாது. அவர் எப்போ தென்னங்கீத்து மாலை கலத்தி படுக்க வச்சு 4 பேர் தூக்கி போறாங்களோ அப்பதான் ஆம்பளை மாதிரி அடிக்காது. என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இப்ப நல்லா தான் தெரியுது. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பார்த்து என்ன சொல்ற? 6 வருஷத்துக்கு முன்னாடி செல்லியம்மன் நாடகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல பொம்பளை வேஷம் ஆடினான். இந்த வைத்தியம் மூஞ்ச வச்சுக்கின்னு வெளியே வருவான். ஒரு ஜனம் இருக்காது. சொல்லு. அவ்வளவு ஒரு அழகு. அந்த எனக்கு மறந்து போச்சு. வெளியே எப்போ வருவான்னு பார்த்துருப்பாங்க. வெளியே வந்த உடனே எல்லாம் திடுத்தா பாய் எடுத்து போயிடுவாங்க. அவ்வளவு ஒரு அழகு பொம்பளை வேஷம். சொல்லு. வெளியே வந்து ஒரு பாட்டு பாடுவான் பாரு. என்னடா பாட்டு? மறந்து போச்சு எனக்கே மறந்து போச்சு. சொல்லு. பூ எடுத்து இப்படி போட்டு கையை எடுத்து கும்பிட்டு பாட்டை மாத்திடுவான். அவன் டான்ஸ பாருங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி பழைய ஆள் இருந்தா யாரா பார்த்திருப்பீங்க. சித்திர பூவெளி வாசலில் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருக்கவே முடியாது. அடித்து அரசாங்கத்துக்கு உங்களுக்கு முன்பாக வந்து அரசாங்க வேலையெல்லாம் பார்க்கக்கூடியதுனா உண்மைதான். ஏன்டா காலத்தா முதல்ல கேக்குறேன். அதான் கேக்குறேன். உங்களை பார்க்கலான்னு வந்த எங்க ஊர்ல மாரியாத்தா திருடுறா. என்ன அவளுக்கு விதி இல்லாம திருடுறாளா? இல்ல, மாரியம்மன் திருவிழா ஆண்டுக்கு ஒரு முறை எங்க ஊர்ல திருடுறா. மாரியம்மன் திருவிழா மாரியம்மன் திருவிழா பல்பெல்லாம் கட்டி இதே போல டீப் லைட் சொருவி தெருக்கு லெவடியாலாம் போட்டு ரேடியோ சொல்லு. ரேடியோ தமிழே வானொலி பெட்டி வானொலி பெட்டி அப்படி சொல்லு. மாரியம்மன் திருவிழா ஒரு கிராமம் ஒண்ணு இருந்தா உண்மைதான். அங்க அம்மன் ஆலயம் அமைய வேண்டும். ஆண்டுக்கு ஒரு முறை தீப ஆராதனை செய்து திருவிழா செய்ய வேண்டும். தீப ஆராதனை சொல்லு. அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து மகத்தான திருவிழா செய்து உண்மைதான் நாடகம் வச்சாங்க. எங்க ஊர்ல சூப்பர் ஆனா ஆட்டக்காரங்க. என்ன சொல்ற? ஆட்டக்காரங்களா சிறப்பா இருக்குமே. ஐயோ டிராமாக்காரங்களா என்ன சொல்ற? கூத்தாடிகளா அனைத்து ஒன்றுதான்டா. அனைத்துமே ஒன்றுதான். வந்தவங்க எல்லாருமே காலாலியா ஆடிங்கிறாங்க. மத்தவங்க எப்படி ஆடுறாங்க? கொஞ்சம் குத்துப்பாரு எப்படி ஆடுவேன். விழா கோலமா நடக்குது. மயிலாட்டம் குயிலாட்டம் கரகாட்டம் எல்லாம் ஆட்டம் நாடகம் வச்சுக்கிறாங்க. மணி 10 மணி ஆச்சு. ஊர் மக்களே ஒன்னா கூட நாங்க நாடகம் ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க குடும்பத்துல நாங்க உட்காந்து நாடகம் பாக்குறோம். யாரு? நானு, என் பொண்டாட்டி, என் சம்சாரம், என் மனைவி, மை ஒய்ஃப்,
என்ன சொன்ன? பெண்டாட்டி, மனைவி, ஒய்ஃபு, சம்சாரம் அனைத்துமே ஒன்றுதான்டா. என்ன சொல்ற? அனைத்துமே ஒன்றுதான். சம்சாரம்னா யாரு? யாரு? அது சத்தத்துல கல்யாணம் பண்றது. சரி. மனைவினா யாரு? யாரு? அது நோட்டீஸ் அடிச்சு கல்யாணம் பண்றது. அப்பா அம்மாக்கு தெரியாத தள்ளி போய் லோடு ஏற்றி கல்யாணம் பண்றாங்கப்பா. அதெல்லாம் மை ஒய்ஃப். ஒய்ஃபு உனக்கு ஏறி போச்சு ஒய்ஃபு. அதனால நான் என் பொண்டாட்டி உட்காந்து நாடகம் பாக்குறீங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும். எனக்கு அமைச்சுக்கிற பாரு பொண்டாட்டிய வெளியே சொன்னா வைக்கும். ஏண்டா மனசுலயே வச்சிருந்தா துக்கமா இருக்கு. அன்பானவளா, பண்பானவளா, பாசத்திலே மிகுந்தவளா? நான் கிழிச்ச கோட்டை என் பொண்டாட்டி தாண்ட மாட்டேன். அப்படி தாண்டா இருக்கணும். அப்படியே சுத்திங்க தான் வந்து என்ன சொல்ற? அவ சுத்து மாடு. இந்த கல்யாண மண்டபத்துல தாலி கட்டினம்ப அப்பதான் ஒரு 4 வார்த்தை அவளோட. அதுல இருந்து எனக்கு என் பொண்டாட்டிக்கு பேச்சு வார்த்தையே கிடையாது. ஏண்டா? ஏன்? தொடர்ந்து நாடகம் எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வேலைக்கு கிளம்பிட்டாவா. கம்பெனிக்கு நாடகம் முடிச்சுட்டு காலையில 6-7 மணிக்கு பேக் எடுத்து போய் நான் வைப்பேன் வீட்டுல வைப்பேன். அவ பேக் மாட்டிக்க கிளம்பிடுவாங்க. எங்க பாக்குறது? இது போவ நாய் காத்து கிடக்குற மாதிரி வாசி காட்டுல உட்காந்துக்கிறேன். வருவா காத்து கிடப்பேன். அவ 7 மணிக்கு பேக் எடுத்தாந்து வைப்பா. நான் 7 மணிக்கே பேக் மாட்டிக்க நாடகத்துக்கு கிளம்பிடுவேன். இப்படியே தான் 8 மாசமா நடந்துக்குது. ஆனா என் பொண்டாட்டி இருக்கிறாட ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா கூடி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. யாங்கன்னு கூப்பிட்டா போதும் அப்படியே மூத்தரம் பேச்சுப்பா. அவளுக்கு சுகரு. என்ன சொல்ற? பயம். நானு என் பொண்டாட்டி எனக்கு 2 பசங்க. உனக்கா 2 பசங்க? உனக்காடா 2 பசங்க? மாம்பழத்து கோயில போய் வித்து கடற்கரை கம்யூனிட்டி உள்ள இருக்க சொல்ல எனக்கு இருக்காடா. அவன் மூஞ்ச பாரு நல்லா சித்திர. ஏதோ நம்பரை சொல்லு. ஐயா நாங்க 4 பேர் உட்காந்து நாடகம் பாக்குறீங்க. நாடகம் நல்லா விறுவிறுப்பா போகுது. சரித்திர நாடகம். ஆமாங்க. நாடகம் ஹரிசுந்தரா சம்பூர்ண ஹரிச்சந்திரா நாடகம். ஊரு மக்களே உட்காந்துங்குது. மணி 2 மணி. அந்த ஹரிச்சந்திர புள்ள பிரகலாதன பாம்பு கடிச்சிருச்சு. ஹரிச்சந்திர புள்ள யாரு? பிரகலாதன். லோகிதாசன். அது இரணிய பிரகலாதனே. ஹரிச்சந்திர புள்ளைய பிரகலாதன பாம்பு கடிச்சு குந்தமாதேவி சுடுகாட்டுக்கு எடுத்து போறான். என்ன சொல்ற? ராமாயணம் பாரதம் எல்லாத்தையும் ஒண்ணா கலக்குறீங்களா? தூக்க கண்ணுல பார்த்த ஒன்னும் ஹரிச்சந்திரன், சந்திரவதி, லோகிதாசன். சொல்லு ஐயா. நாடகம் நல்லா விறுவிறுப்பா போகுது. மயான கண்ட போய்கிட்டு ஊர் மக்களே அழுதுக்கணும் உட்காந்துங்கிறாங்க. பாம்பு கடிச்சிருச்சு என்ன பண்ணுவாங்களோ. அடுத்த காட்சி என்ன? நடு நாட்டுல ஜோனு மழை பெய்யுது. அட போட என்ன பண்றது? மழை வந்துருச்சு. ஐயோ இவ்வளவு செலவு பண்ணி நாடகம் வச்சாங்களே. மழை பெய்யுதுன்னு எல்லா ஜனங்களும் வீட்டுக்கு போறாங்க. நாங்களும் எழுந்து நாங்களும் எங்க வீட்டுக்கு போறோம். வீட்டுக்கு போறீங்க? ஐயா என்னடா இருப்பதிலே பெரிய வீடு என் வீடு தான். என்னடா ஒரு 10 சதுர வீடு இருக்குமா? ஒரு 10 சதுர வீடு பெரிய வீடுன்றா. 10 சதுரத்துல இது ஒரு 50 சதுர வீடு இருக்குமா? என் மூத்தத்துல போய் கேக்குறா. 50 சதுரமா? 50 சதுரம். ஒரு 100 சதுர வீடு இருக்குமா? பட்டாலும் குத்து போடுவேன். 100 சதுரமா? சரி அதெல்லாம் போகட்டும். சென்னை மாநகரிலே முதல் முறையாக மவுண்ட் ரோட்ல கட்டினாங்க LIC பில்டிங் 14 அடுக்கு மாடி. அவ்வளவு பெரிய வீடு இருக்குமா? LIC ஆமா. மவுண்ட் ரோட்ல 14 அடுக்கு மாடி. ஆமா. LIC தான் என் வீட்டு பாத்ரூம். சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய முதல் முறையாக கட்டினாங்க
14 அடுக்கு மாடி எல்ஐசி பில்டிங் தான் வீட்டு பாத்ரூம். ஐயா தவறா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க, அடிச்சிருந்தாலும் மன்னிச்சிருங்க. உட்காருங்க ஐயா. இல்ல வேணாம். வாங்க உட்காருங்க. இல்ல வேணாம். இல்ல உட்காருங்க ஐயா. எல்ஐசி பில்டிங் தான் வீட்டு பாத்ரூம். எவ்வளவு பேர்? இல்ல வேணாம். இல்ல வேணாம். இல்ல வேணாம். இல்ல வேணாம். ஏய் வாடா லவடிங்க. இல்ல வேணாம். உட்காருங்கனே பேசு. மன்னர் நீங்களே நிக்கிறீங்க. எல்ஐசி பில்டிங்கே வீட்டு பாத்ரூம்னா வீடு எவ்வளவு பெரிய வீடா இருக்கும். அப்ப உட்காருங்க ஐயா. இல்ல வேணாம். இல்ல உட்காருங்க ஐயா. இல்ல இருக்கட்டும். இல்ல உட்காருங்க ஐயா. உட்காருங்க. அனுபவிப்போம். பதிவு நிலைக்குமோ நிலைக்காதோ நான் நடக்குமோ. எவ்வளவு பெரிய வீடா இருக்கு ஐயா. ஐயா எவ்வளவு பெரிய வீடா இருக்கும். அக்கா லவடி கபால் வாடா நாடா வாடா. எவ்வளவு பெரிய வீடா இருக்கு ஐயா. என்னடா பாப்பி சொல்லுங்க ஐயா. யார் பேர் சொன்னா? இல்ல பேசுறேன் கை நீட்டலாமா? ஐயா. ஐயா கையா ஐயா ஐயா மூடுறா. தவறு தவறு தவறு. வாய மூடு. வாய மூடு. முன்னாடி மூடு. ஓ இப்படி. ஐயா என்னடா வா. டீகப்பா. ஐயா எவ்வளவு பெரிய வீடா இருக்கு ஐயா. வரவெல்லாம் ஜாஸ்தி எடுத்துக்கிறீங்க அடிக்கிறது. பிள்ளை வேஷம் ஆடுற நீங்க எல்லாம் உம்மாலாம் உங்களை ஒட்டினால் தான் பெற்று போட்டாங்க. பப்புனு வேஷம் ஆடுற எங்க அம்மா மானவரியாடா பிடிச்சி கடாச்சிட்டா. எப்படிடா வாங்குறீங்க? எப்படிடா வாங்குறீங்க? காலையே சிரிக்கிறேன். அப்ப நான் மென்டல் ஏய் நானே எவ்வளவு பெரிய வீடா இருக்கு ஐயா. காலை பிடிக்கிறேன் ஐயா. புறா பிடிக்கிறேன் ஐயா. அந்த கையே கம்பிள் என்ன வேஷம் ஆடுற? மன்னர் வேஷம் ஆடுறேன் ஐயா. மன்னர் ஆமா வேஷம். ஐயா. நான் என்ன வேஷம் ஆடுறேன்? கேவலம் பப்புனு வேஷம் ஆடுறேன். கேவலம் பப்புனு வேஷம். இல்ல 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 இல்ல. இல்ல பப்புனு சார் பப்புனு சார் பப்புனு சார். பப்புனு சார். பப்புன் சார் பப்புனு சார் பப்புனு சார். பப்புன் சார் பப்புனு சார் பப்புனு சார். நான் நடக்குமோ? எவ்வளவு பெரிய வீடா இருக்கு சொல்லுங்க ஐயா. எவ்வளவு பெரிய வீடா இருக்கும். எடிய போட அசம்பிளி கடை நாத்த அடிக்குது. தூரமா நிக்கிறேன். என் வீடு வீடு. ஒரு ஆளு உள்ள போனோன்னு வச்சுக்கோ. என்ன வச்சிக்க? இரு வயிற்று கலக்கிற மாதிரி. எல்ஐசி பில்டிங்க என் வீட்டு பாத்ரூம். அப்ப என் வீடு ஒரு ஆளு உள்ள போனா மூத்திரம் வர. ராவு காலம் எம கட்டும். ஒரு ஆளு உள்ள போனா ஒரு ஆளு வெளியே வந்து சொல்றேன். எனக்கு தான் புத்தி இல்லைன்னு கேக்குற கம்யூனிட்டி புத்தி இருக்காது. எல்ஐசி போல எனக்கு வீடு இருந்தா நான் ஏன் கூத்தாட வர போறேன்? இந்த கம்யூனிட்டி ஓதவாக போறேன். நான் ஒரு விகட கவி. நான் தான் சொல்றேன். ஏண்டா காலத்தாவன் கேட்டால் கட்டுக்கதையில் கொச்சளிக்கின்றாய். இது எந்த நாடு? எந்த நாடு இது? எந்த நாடு? சாப்பாடா இல்ல அங்க போட்டாங்கல்ல வெந்த மேல சாப்பாட்லே இரு. மகேந்திரா நச்சையோ புச்சையோ பூத்து குளிரக்கூடிய மகேந்திராபுரி நாடு. மகேந்திராபுரி நாடு. இந்த மகேந்திராபுரி நாட்டை மகேந்திரவர்மனை விபத்து நாட்டு மக்களுக்கு எந்த விதமான குறை இல்லாமல் அரசாட்சி செய்து வருகின்றேன். குறை இருக்கின்றதா? குறையிட்ட பார்த்தாலும் நமது நாட்டில் குறை என்பதே காண முடியாது. என்னதான் இந்த நாட்டை சீரோடும் சிறப்போடும் ஆட்சி செய்தாலும் உடைய மனதிலே ஒரு குறையடா குறை. ஐயா வெளியில் சொல்லலாமா? சொல்லக்கூடாது என்று மன வேதனையோடு இருக்கின்றேன். ஒரு நாட்டை கட்டி காக்கக்கூடிய மன்னர் நீங்கள். உண்மைதானடா. உங்கள் மனதிலே குறையா? உண்மைதான். உங்கள் மனதில் குறை என்றால் இந்த நாட்டு மக்கள் மனதிலும் குறை அல்லவா? உண்மைதானடா. அப்பேற்பட்ட குறை என்ன குறை ஐயா? என்னுடைய இல்லற வாழ்க்கையிலே மீனாட்சி அம்மன் என்ற பெண்ணை மணமுடித்து இல்லற
முயற்சியில் ஈடுபட்டு 2 செல்வங்கள் பிறந்தது. 2 குழந்தைகள். ஆண் மகன் ஒன்று, பெண் மகன் ஒன்று. உண்மைதான். மகள் பெயரோ மதன்குமார். இளவரசர் மதன்குமார். மகள் பெயரோ மகேஸ்வரி. மகேஸ்வரிதா? ஆமாங்க. அப்படி 2 செல்வங்கள் பிறந்த நேரம் உன்னுடைய மனைவி இறைவனடி சேர்ந்து விட்டால் மீனாட்சி அம்மை. குழந்தைகளும் சிறிய குழந்தைகள். உண்மைதான். என்ன செய்வது? சின்ன சிறு குழந்தைகளை வளர்ப்பதற்காக 2வது மனோன்மணி என்ற பெண்ணை மனம் முடித்து ஆமா மகன். வேண்டும் புறப்பட